கோவிலுக்கு போய்விட்டு சுசீலாவும் அவரின் 10 வயது மகள் அகிலாவும் வீட்டுக்குள் நுழையும் போது அங்கே சமையல் அறையில் தினமும் பாத்திரங்களை சுத்தமாக, அதாவது பாத்திரங்களை பார்த்தாலே புதுசா என கேட்பது போல் பாத்திரங்களை துலக்கி தரும் காளியம்மாள் தனது வேலையினை முடித்துவிட்டு வெளியே வருகிறார். வந்த வெயிலின் களைப்பில் அகிலாவிற்கு தண்ணீர் தாகம் எடுக்கவே வேகமாக அகிலா அங்கே துலக்கி வைக்கப்பட்ட பாத்திரங்களில் இருந்து ஒரு டம்ளரை எடுத்து குடிப்பதற்கு தண்ணீர் பிடிக்க போகிறாள். இதை பார்த்து கொண்டு இருந்த சுசீலா தன் மகளிடம், உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லி இருக்கேன், காளியம்மாள் கழுவி வைத்த பாத்திரத்தை அப்படியே எடுக்காதே என்று. எதை எடுத்தாலும் அந்த பாத்திரத்தை நீயும் ஒரு முறை தண்ணீர் வைத்து அலசி எடுக்க வேண்டும் என்று என்கிறார். இப்போ அவரின் மகள், எதுக்குமா, நம்ம காளியம்மாள் ரொம்பவும் சுத்தமாக இருப்பவர், இப்போதானே டம்ளரை எல்லாம் நல்லா கழுவி வைத்து இருக்கிறார், நான் ஏன் திரும்பவும் தண்ணீர் விட்டு பேருக்கு கழுவ வேண்டும் என்று தன் அம்மாவிடம் கேட்கிறாள். அப்போ சுசீலா, இதோ பாரு, எனக்கு அதுவெல்லாம் காரணம் கேட்க கூடாது, சிலது அப்படித்தான் எல்லோரும் செய்வது. இன்னும் சொல்ல போனால் காளியம்மாள் 4 வீட்டுக்கு போய் வீட்டு வேலை பார்ப்பவர், எல்லா விதமான வீட்டு வேலைகளும் செய்பவள். எப்படித்தான் இருந்தாலும் அவரின் கைகளில் அசுத்தம் இருக்கும், அதனால் தீட்டுப்படும். இப்போ இடைமறித்து அகிலா, தீட்டுனா என்னம்மா என கேட்கிறாள் தன் அம்மாவிடம். அதை பற்றி சொன்னால் உனக்கு இப்போ புரியாது, அதுதான் நமது குடும்ப வழக்கம், நாமோ ரொம்ப ஆச்சாரம், அவ்வளவுதான் என்கிறார் அம்மா சுசீலா. அப்போ அவரின் மகள் அகிலா சிரிக்கிறாள். என்னடி இப்போ சிரிக்கிறாய் என்கிறார் சுசீலா. அதற்கு அவரின் மகள், என்னம்மா, உனக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயமா என்கிறாள். அத்தோடு தொடர்ந்து அவரின் மகள் பேசுகிறாள். அப்போ அதற்கு முன்னர் என்ன நடந்தது? இன்று காலை கோவிலுக்கு சுசீலா தன் பூக்கூடையில் அப்போதான் பறித்த பூக்களோடு தன் மகளோடு கோவிலுக்கு செல்கிறார். அப்போ எதிரில் வந்த ஜானகி அம்மாள், என்ன சுசீலா, தினமும் சாமிக்கு பூக்கள் எடுத்து வருகிறாய், பூக்கள் எல்லாம் இப்போ பூத்தது போல் இருக்கிறது, எங்கே வாங்கினாய் என்றார். அதற்கு சுசீலாவும், இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா பூ எங்கே கிடைக்கும், நான் தான் எனது வீட்டில் தோட்டம் போட்டு இருக்கிறேன், அதிலிருந்துதான் நான் தினமும் கோவிலுக்கு வரும்போது நான் சுத்தமாக இருந்து பறித்து வருகிறேன் என்றார் பெருமையாக. ஆனால் அந்த சுசீலா அம்மையார் என்னதான் அன்று மலர்ந்த பூக்களை அந்த கோவில் குருக்களிடம் கொடுத்தாலும் வழக்கம் போல கோவில் குருக்கள் சுசீலா கொடுத்த பூக்களை அவரின் கையில் வாங்கும் முன்பு வழக்கம் போல அந்த பூக்களின் மீது சற்று தண்ணீர் தெளித்தார். அப்போது சுசீலாவின் முகம் சற்று மாறியது. அதுவரை முகத்தில் பெருமிதத்தோடு இருந்தவர் இப்போ சற்று வருத்தத்துடன் இருந்தார். அம்மாள் சன்னதியை விட்டு வெளியே வரும்போது சுசீலா தனது மகளிடம், எனக்கு மனசு சங்கடமாக இருக்கு, நானே நம்ம வீட்டு தோட்டத்தில் இருந்த பூக்களை வளர்த்து ரொம்ப சுத்தமாக வளர்த்து கோவிலுக்கு புனிதம் கெடாமல் எடுத்து வந்தாலும் அந்த பூக்கள் என்னதான் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் ஏன் குருக்கள் அந்த பூவின் மீது தண்ணி தெளித்து வாங்குகிறார், இதுதான் என்னை வருத்தப்பட வைக்கிறது என்றார். அம்மா, உனக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயமா என்றாள் அகிலா. என்னடி சொல்லுற அகிலா, இப்போ நீ சொல்வது அதான் காளியம்மாள் நமது வீட்டு பாத்திரங்களை தொட்டது தீட்டு என்றால் அப்போ அந்த கோவில் குருக்கள் செய்ததும் சரிதானே என்றார் அகிலா. ஆமாம், நீ நம் வீட்டில் என்னதான் சுத்தமாக பாத்திரங்களை காளியம்மாள் கழுவி வைத்தாலும் அதில் ஒரு பாத்திரத்தை எடுக்கும் போது மீண்டும் அதன் மீது கொஞ்சம் தண்ணீர் விட வேண்டும் என்கிறாயே, அதற்கு என்ன அர்த்தம்? நீ காளியம்மாளை விட ஏதோ ஒரு விதத்தில் நீ உயர்ந்தவள் என்று நினைப்பதுதானே என்கிறாள் 10 வயது குழந்தை அகிலா. இப்போது சுசீலாவின் கன்னத்தில் யாரோ ஓங்கி அடித்தாற் போல் இருக்கிறது அவருக்கு. நீ பார்த்தாயா அம்மா, அந்த குருக்கள் அம்பாளுக்கு பெரிய தீபம் காட்டும் போது அங்கு இருந்த மற்றொரு குருக்கள் அந்த தீப விளக்கில் ஏற்றி தலைமை குருக்களிடம் தரும்போதும் அந்த விளக்கிலும் கொஞ்சம் தண்ணீர் தெளித்தாரே, நீ கவனிக்கவில்லையா? அது அவர்களின் பாரம்பரிய முறை. உனக்கு விருப்பம் இருந்தால் பூ கொடு சாமிக்கு, இல்லையெனில் அமைதியாக சாமியை மட்டும் கும்பிட்டு வா என்றாள் சிறுமி அகிலா. மறுநாள் காலை வீட்டு வேலைக்கு வருகிறார் காளியம்மாள். இந்த அம்மா காளியம்மாள் என்று கூப்பிடுகிறாள் சுசீலா. காளியம்மாளுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி. இப்போ என்னம்மா சொன்னீங்க என்னை என்கிறார். இந்த அம்மா என்றேன் என்கிறார் சுசீலா. ஆமாம், அதிர்ச்சி இருக்காதா? கடந்த 10 வருடங்களாக காளியம்மாளை பார்த்து இந்தா என்று கூப்பிட்டவர் இன்று மரியாதை கொடுத்து கூப்பிடுகிறார். அதோடு சுசீலா கொடுத்த காஃபியை காளியம்மாள் டம்ளர் காஃபியை அண்ணாந்து எப்போதும் போல் குடிக்கிறார். தனது எச்சில் அந்த டம்ளரில் பட்டு விடாதபடி. இப்போ சுசீலா, இந்த அம்மா காளியம்மாள் சும்மா காஃபியை வாய் வச்சு குடி, அப்போதான் அது ருசி தெரியும் உனக்கு என்கிறார். இப்போ பாடம் படித்துக் கொண்டு இருந்த அகிலாவின் முகத்தில் அவ்வளவு மகிழ்ச்சி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிடுங்க. 12ஆம் வகுப்பு படிக்கும் தன் மகள் வைஷ்ணவியின் பையில் இருந்து மொபைல் போனை கண்டதும் மாலதி அதிர்ந்து போனாள். சோற்று பொட்டலத்தை எடுத்து வைக்க பையை திறந்த போதுதான் மாலதி அதனுள் ஒரு சாம்சங் மொபைல் இருப்பதை கண்டாள்.
நடுங்கினாள். அவள் உடல் முழுவதும் நடுங்கினாள். மிகுந்த கஷ்டப்பட்டு குடும்பத்தை நடத்தி செல்லும் போராட்டத்தை மகள் தினமும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாள். அப்படி இருந்தும் அவள் அப்பா அம்மாவின் கஷ்டத்தை புரிந்து கொள்ளவில்லையே என்று நினைத்து அந்த தாய் மனம் வலித்தது. மொபைலை கையில் பிடித்தபடி வைஷ்ணவி குளித்து வருவதற்காக மாலதி திண்ணையில் அமர்ந்திருந்தாள். குளித்து தயாராகி வைஷ்ணவி வெளியே வந்தபோது இறுக்கமான முகத்துடன் நின்றிருந்த அம்மாவை கண்டு அவள் திகைத்து போனாள். அம்மா, இன்று வேலைக்கு போகவில்லையா? டவுனில் உள்ள ஒரு துணிக்கடைக்கு பக்கத்தில் இருக்கும் தையல் நிலையத்தில் மாலதி வேலை செய்து வருகிறாள். இரண்டில் ஒன்று தெரிந்தால்தான் இனி நான் எங்கும் போவேன். நாங்கள் இப்படி கஷ்டப்படுவதெல்லாம் உனக்காகத்தானே. அந்த எங்களை நீ இவ்வளவு நாள் ஏமாற்றிக் கொண்டிருந்தாய் அல்லவா? கோபத்துடன் அவள் வைஷ்ணவியை உற்று நோக்கி மூச்சு அடக்கினாள். வைஷ்ணவி எதுவும் புரியாமல் அம்மாவின் முகத்தை பார்த்தாள். அம்மா, என்ன சொல்கிறாய்? நான் என்ன ஏமாற்றினேன்? மாலதி மொபைலை எடுத்து அவளிடம் காட்டி கேட்டாள். இது எங்கிருந்து உனக்கு கிடைத்தது? எவ்வளவு காலமாக இது நடக்கிறது? அம்மாவின் கையில் இருந்த போனை கண்டு அவள் அதிர்ந்தாள். எனக்கு தெரியாது. அவள் முகத்தை திருப்பிக் கொண்டு சொன்னாள். உனக்கு தெரியாமல் இது எப்படி உன் பையில் வந்தது? எனக்கு தெரியாது. மெலிந்த குரலில் இருந்தது அவளுடைய பதில். உண்மையை சொல்லவில்லை என்றால் இப்போதே போனையும் எடுத்துக்கொண்டு உன் பள்ளிக்கு நானும் வருவேன். உன் ஆசிரியரிடம் சொல்கிறேன். வேண்டாம் அம்மா, நான் உண்மையை சொல்கிறேன். பள்ளியில் யாரிடமும் சொல்லாதே, கெட்ட பெயர் ஆகிவிடும். அவள் பயத்துடன் சொன்னாள். இது உனக்கு எங்கிருந்து கிடைத்தது? எத்தனை நாட்களாக இதை எடுத்துக்கொண்டு நடக்கிறாய்? கடந்த வாரம் பள்ளி விட்டு வரும்போது பள்ளிக்கு அருகில் உள்ள ஒரு மொபைல் கடையில் வேலை செய்யும் பையன் வழியில் மறித்து என்னிடம் வலுக்கட்டாயமாக கொடுத்தான். சில நாட்களாகவே பின்னால் வந்து காதலிக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். அப்போதுதான் அவன் மாலை பள்ளி விட்டு வரும் நேரம் வழியில் மறித்து வலுக்கட்டாயமாக இதை தந்தான். பிறகு அவன் பேச வேண்டும் என்றால் இதில் அழைப்பான் என்றும் சொன்னாள். அப்போ இவ்வளவு நாட்களாக இதுதான் உனக்கு இங்கே வேலையா? ஒரு வாரமாக உன் மனம் இங்கே இல்லை. அதற்கு காரணம் இதுதான் அல்லவா? வழியில் மறித்து பயமுறுத்தி விட்டு சென்று விட்டான். வீட்டில் சொன்னால் அப்பா அம்மாவும் அடிப்பார்கள் என்று பயந்ததால் தான் சொல்லவில்லை. அவனை பற்றி நான் பார்த்துக் கொள்கிறேன். படிக்க அனுப்பினால் ஒழுங்காக படித்து விட்டு வர வேண்டும். பள்ளிக்கு சென்று வந்த பிறகு எதுவாக இருந்தாலும் வீட்டிற்கு வந்து சொல்ல வேண்டும். உனக்கு போன் வேண்டும் என்று எங்களுக்கு தோன்றும் போது வாங்கி கொடுப்போம். இனிமேல் இது மீண்டும் நடக்க கூடாது. இல்லையம்மா, சாரி, இனி இப்படி எதுவும் செய்ய மாட்டேன். எந்த தவறும் செய்ய மாட்டேன். அப்பாவிடம் சொல்லாதே. குழந்தைகள் செய்யும் தவறை அப்பாவிடம் மறைத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் பையில் இதை கண்டதும் நான் உடனே அழைத்து சொன்னேன், இதை நானே பார்த்துக் கொள்கிறேன் என்று உன் அப்பா சொன்னார். அப்படியும் இதுவரை உன் அப்பாவிடம் இருந்து நான் எதையும் மறைத்ததில்லை. உன் விஷயத்தில் எங்களுக்கு இருவருக்கும் முழு பொறுப்பு உண்டு. வைஷ்ணவி குற்ற உணர்வுடன் தரையை பார்த்தவாறு கண்ணீருடன் நின்றாள். சீக்கிரம் தயாராகி வா, போகலாம். அடக்கமான குழந்தையைப் போல் அவள் பையையும் எடுத்துக்கொண்டு அம்மாவுடன் பள்ளிக்கு கிளம்பினாள். அவளையும் அழைத்துக் கொண்டு மாலதி நேராக சென்றது மொபைல் கடைக்குத்தான். வைஷ்ணவி பயத்துடன் அம்மாவின் கைகளை பிடித்துக் கொண்டாள். வேண்டாம் அம்மா, நாம் போகலாம், வைஷ்ணவி கெஞ்சினாள். அந்த வார்த்தைகளை அவள் காதில் வாங்கவில்லை. நீ ஒழுங்காக என் கூட வா, போதும். மொபைல் கடைக்குள் 22 வயது மதிக்கத்தக்க ஒரு பையன் மட்டுமே இருந்தான். அவனா உனக்கு போன் கொடுத்தது? ஆம். கிழிந்த ஜீன்ஸ் மற்றும் ஒரு பனியன் அணிந்திருந்தான். காதில் பெண்களைப் போல் காது குத்தி கம்மல் போட்டு கையில் நிறைய சங்கிலிகளை சுற்றி கொண்டு பரட்டை தலையுடன் மனித உருவம் இல்லாத தோற்றம். நீதானா என் மகளுக்கு மொபைல் போன் வாங்கி கொடுத்தது? வைஷ்ணவியையும் அம்மாவையும் ஒன்றாக பார்த்ததும் அவனுக்கு ஆபத்து புரிந்துவிட்டது. அவனுடைய தடுமாற்றத்தை பார்த்ததுமே மாலதி அவன் கன்னத்தில் ஒன்று புலந்தாள். நாங்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளை கஷ்டப்பட்டு பள்ளிக்கு அனுப்புவது அவர்கள் படித்து ஒரு வேலை பெற்று சொந்த காலில் நிற்பதை காண்பதற்காகத்தான். அதற்கு இடையில் உன்னை போன்றவர்கள் நிறைய பேர் 16-17 வயதாகும் இளம் பெண்களை பயமுறுத்தியும் காதல் வலை விரித்தும் ரகசியமாக மொபைல் போன் கொடுத்து இரவு பகலும் பேசி வேண்டாதவற்றை சொல்லி அவர்களை நாசமாக்குகிறீர்கள். அவன் ஒரு வார்த்தையும் பேசாமல் அடி வாங்கிய கன்னத்தை பொத்தி பிடித்து நின்றான். இனிமேல் இவள் பின்னால் வந்து தொந்தரவு செய்தால் இவளுடைய அப்பா தான் கேட்க வருவார். வேலை செய்து கடினமாகி போன கையால் உன்னை அடித்தால் நீ கொஞ்ச நாட்களுக்கு தலையை தூக்க மாட்டாய். கேட்டாயா? இனி தொந்தரவு செய்ய மாட்டேன் ஆண்டி. சாரி, ஒரு தவறு நடந்து விட்டது. அந்த போனை கொடுக்கிறீர்களா? அவன் திணறி திணறி கேட்டான். இந்த போனை இப்போதைக்கு தர உத்தேசம் இல்லை. இனிமேல் இது போல் அசிங்கமான வேலைகளுடன் ஒரு பெண் பிள்ளையையும் தொந்தரவு செய்யாதே. முதலில் மனித கோலத்தில் நடக்கப்பார். பிறகு காதல் பேசிக் கொண்டு திரியும் நேரத்தை கொண்டு வேலை செய்து 10 காசுகள் வீட்டிற்கு கொடுக்கப்பார். சும்மா வீட்டில் உள்ளவர்களை பேச வைக்காமல் ஆண் பிள்ளையை போல் நடக்க பழகு. அவ்வளவு சொல்லிவிட்டு மகளின் கையை பிடித்து அவர்கள் திரும்பி நடந்தார்கள். நாணத்துடன் அவர்கள் போவதை பார்த்து அடி வாங்கிய கன்னத்தை தடவிக்கொண்டே நிற்கத்தான் அவனால் முடிந்தது. கடை திறக்கும் நேரம் என்பதால் சுற்றிலும் பார்த்து யாரும் பார்க்கவில்லையே என்று அவன் சமாதானம் அடைந்தான். வைஷ்ணவியை பள்ளியில் விட்டுவிட்டு மாலதி சொன்னாள், யாராவது எங்கேயாவது நின்று கையையும் காலையும் காட்டிக் கொண்டு இருப்பார்கள். அதை பார்த்து பின்னால் போனால் நஷ்டம் உனக்கு மட்டும்தான். தவறு சரியை புரிந்து கொண்டு விவேகத்துடன்
போல நடந்து கொள்வது உன் புத்தியை பொறுத்தது. சொல்லித்தரத்தான் என்னால் முடியும். இல்லை அம்மா, நான் நன்றாக படித்துக் கொள்வேன். இந்த முறை மன்னியுங்கள், இனி இப்படி நடக்காது. அவள் அம்மாவை கட்டிப்பிடித்து சொன்னாள். நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்து அவளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு அவர்கள் வேலை செய்யும் இடத்திற்கு நடந்தார்கள். பெண் பிள்ளைகள் இருக்கும் எல்லா அப்பா அம்மாக்களின் நெஞ்சிலும் நெருப்புதான் அவர்களை பாதுகாப்பான இடத்தில் சேர்க்கும் வரை. நினைவில் கொள்ளுங்கள், எது நடந்தாலும் கடைசி வரை பெற்றோர்கள் மட்டுமே துணையாக இருப்பார்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு, அதையும் பாருங்க, நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.